பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பெண் கர்ப்பவதியானால் திருமணத்துக்கு முன்பதாக கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய சட்டம். இங்கே நாங்கள் 1ஆம் அதிகாரம் லூக்கா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது கபிரியல் தூதன் வந்து சொல்கிறார் மரியாளிடம், நீர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன். இப்போ மரியாள் கேட்கிறார், இது எப்படியாகும், நான் கன்னி ஆயிற்றேன் என்று. அப்ப அங்கே கபிரியல் தூதன் சொன்ன பின்பதாக மரியாள் அங்கே உடனடியாய் தன்னை தாழ்த்தி இந்த காரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இங்கேதான் நீங்க பார்க்க வேணும், தான் கல்லால் இருந்து கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சமூகமே என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை, உலகத்தை படைத்த இரட்சகராகிய தேவனே என் வயிற்றில் வந்து பிறப்பார் என்றால் என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று தன்னை தாழ்த்தினார். ஆம்பிரியமானவர்களே, இந்த தாழ்மை மிக முக்கியமான ஒரு குண இயல்பு மரியாளிடம். தான் மரித்தாலும் பரவாயில்லை, என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி சொன்னார். இது போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்குள்ள ஏதாவது மேட்டிமைகள், பெருமைகள், அகங்காரம், காரியங்கள் மறைஞ்சிருக்கலாம். எங்களை நாங்கள் அதை எடுத்து போட்டு தாழ்த்த வேண்டியவளாக இருக்கிறோம். நீங்க அப்படி தாழ்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார்.